ஹலோ ஹாய். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணோம். டை இட், டை இட் அண்ட் லவ் இட். இப்போ நம்ம அந்த ஒர்க் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஒர்க் ஷாப் நடந்தது எங்கே அப்படின்னா மயிலாப்பூரில். ஸோ அங்கே என் பையன் தான் என்னை கொண்டு வந்து விட்டான். அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு 50 பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். இந்த மேடம் தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி நம்ம வந்து டை பண்ணணும். ஸோ என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஆஃப் டையிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கொயர் டைப் டையிங்கு, டைமண்ட் ஷேப் டையிங்கு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லாம் டை பண்ணிவிட்டு, அப்புறம் எப்படி வந்து கலர்ஸை வந்து நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணி எவ்வளோ அழகாக நம்ம வந்து கலர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எங்களையுமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பசங்களும் வந்திருந்தாங்க, கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்திருந்தாங்க. இந்த இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ட்ரீம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு. அந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த ஒர்க் ஷாப் போட்டிருந்தாங்க. நான் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவங்க எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லாவும் பழகினாங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான சாட்டர்டேவை நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என் ஜாப் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த ஒரு ஒர்க் ஷாப் வந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த பாந்தினி கலரிங் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, டை அண்ட் டை பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த டைம் தான் இவங்களுடைய ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 1 day ஒர்க் ஷாப் அப்படியா போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து சாக்லேட் பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸோ நம்ம என்னென்ன ஷேப்ஸில் நம்ம மடிக்கிறோமோ நம்மளுடைய ஓன் க்ரியேஷனில் நம்ம மடிச்சுட்டு அதில் வந்து நம்ம கலர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டைப் பண்ணுறோமோ அங்கே தான் இருக்குது நம்மளுடைய டேலண்ட்டு. நல்லா ஸ்ட்ராங்காக டைப் பண்ணிவிட்டு நம்ம கலர்ஸ் வந்து கரெக்டாக அதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெர்மனெண்ட் சொல்யூஷனில் போடணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு 1 day கூட இல்லை, ஃபுல்லாக 3 hours எனக்கு ஓரளவுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஐடியாஸ் வச்சு நான் ஓனாக க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் அடுத்தது வேறு ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவையும் நான் காட்டுறேன். இதுதான் நாங்கள் வந்து அங்கே இது தான் என்னோடய ஒர்க்கு. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு டிஷர்ட் டிசைனு அங்கே வந்த ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணது தான். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்த்திங்கன்னா எல்லோரையும் வந்து அவங்க பண்ண ஒர்க்கை வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வச்சாங்க. ஸோ எடுத்துகிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது ப்ரமோஷன் வீடியோஸ் கிடையாது. இது வந்து நான் போய் அங்கே என்ன லேர்ன் பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொன்ன வீடியோ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.